வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்நேகப்பிரியா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்திய கடலோர காவல் படை பணியில் சமுத்திர பிரதாப் என்கிற கப்பல் புதிதாக சேர்ப்பு. கோவாவில் நடந்த விழாவில் புதிய கப்பலை ஒப்படைத்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். திருச்சியில் பாஜக சார்பில் நம்ம ஊர் மோடி பொங்கல் எனும் பெயரில் பொங்கல் விழா கொண்டாட்டம். விழாவில் கலந்து கொண்டு பொங்கலோ பொங்கல் என்று குவளையிட்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா. டெல்லி வன்முறை வழக்கில் சிறையில் உள்ள உமர் காலித், சர்ஜில் இமாம் ஆகியோருக்கு பிணை வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மேலும் 5 கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை. பாரத அன்னையை போற்றாமல் கருணாநிதி வாழ்க என்றா சொல்ல முடியும் என இந்து முன்னணி தலைவர் வினா. அமைச்சர் சேகர் பாபு நாக்கில் சனி இருப்பதாகவும் அது தேர்தலில் தெரியும் என்றும் கருத்து. வெனிசுலா மீதான அமெரிக்காவின் அட்டூழியத்தை கண்டித்து சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை குண்டுகட்டாக தூக்கிய காவல்துறையினர். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் பணி தொழிலாளர்கள் கள்ளை படைகளிட்டு வழிபாடு. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கல்லருந்தி அது ஓர் உணவுப் பொருள் என்று மெய்ப்பித்த விழா. சென்னை எழும்பூரில் கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க எதிர்ப்பு. வெனிசுலாவின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள டெல்சி ரொட்ரிகஸுக்கு ட்ரம்ப் மிரட்டல். சொன்னதை செய்யாவிட்டால் மதுரோவுக்கு கிடைத்ததை விட பெரிய தண்டனை கிடைக்கும் என எச்சரிக்கை. இனி வருவது விரிவான செய்திகள். இந்திய கடலோர காவல் படைக்கு சமுத்திர பிரதாப் என்கிற கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்படைத்து உள்ளார். இந்திய கடலோர காவல் படையின் பணியில் சமுத்திர பிரதாப் என்கிற கப்பலை சேர்க்கும் விழா கோவா கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்றது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மாநில முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடற்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு சமுத்திர பிரதாப் என்கிற கப்பலை கடலோர காவல் படையின் பணிக்கு ஒப்படைத்தார். தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற நம்ம ஊர் மோடி பொங்கல் என்னும் பெயரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு சிறப்பித்தார். தமிழ்நாடு பாஜக சார்பில் திருச்சிராப்பள்ளியில் நம்ம ஊர் மோடி பொங்கல் எனும் பெயரில் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. பாரம்பரிய முறைப்படி தரையில் கோலமிட்டு கரும்பு, மஞ்சள், இஞ்சி ஆகியவற்றால் அலங்கரித்து மாவிளை தோரணம் கட்டி அந்த இடம் விழா கோலம் கண்டது. இதில் கலந்து கொண்ட பாஜக மகளிர் அணியினர் புது பானையில் பச்சரிசியை போட்டு பொங்கலிட்டனர். இந்த விழாவில் தமிழ்நாடு பாஜக தலைவர்களுடன் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கலோ பொங்கல் என்று கூறி முழக்கமிட்டனர். 2020ஆம் ஆண்டு டெல்லி வன்முறை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள உமர் காலித், சர்ஜில் இமாம் ஆகிய இருவருக்கும் பிணை வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள மேலும் 5 கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை வழங்கியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் வடகிழக்கு டெல்லியில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய போது அப்போதைய மாமன்ற உறுப்பினரின் வீட்டு மாடியில் இருந்து காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்கினர். இந்த தாக்குதலை அடுத்து நிகழ்ந்த துப்பாக்கி சூடு ஆகியவற்றில் குறைந்தது 53 பேர் கொல்லப்பட்டனர். 700 பேர் காயமடைந்தனர். முன்கூட்டியே திட்டமிட்டு கற்களை குவித்து வைத்து தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு பலர் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 5½ ஆண்டுகளாக சிறையில் உள்ள நிலையில் கீழ் நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அவர்களுக்கு பிணை வழங்க மறுத்துவிட்டன. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் குல்ஃபிசா ஃபாத்திமா, மீரான் ஹைதர், சிபாவுர் ரஹ்மான், சதாப் அகமது, முகமது சலீம் கான் ஆகிய 5 கடும் நிபந்தனைகளுடன் பிணை வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் உமர் காலித், சர்ஜில் இமாம் ஆகிய இருவருக்கும் பிணை வழங்க மறுத்துவிட்டது. இவர்கள் இருவரும் இந்த குற்றங்களில் மூளையாக செயல்பட்டதற்கு தக்க சான்றிதழ் உள்ளதாக கூறி பிணை மனுக்களை தள்ளுபடி செய்துவிட்டது. பாரத அன்னையை போற்றும் வகையில் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லாமல் கருணாநிதி வாழ்க என்றா சொல்ல முடியும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நடைபெற்ற இந்து வணிகர்கள் நலசங்க மாநாட்டில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பங்கேற்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயம்புத்தூரில் காவல்துறையும் ரவுடிகளும் இந்து வணிகர்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார்.
காவல்துறையினருக்கும் ரவுடிகளுக்கும் மாமூல் கொடுக்க வேண்டிய சூழல் நிலவி வருவதாகவும் கூறினார். அரசும் மாநகராட்சியும் சிறு வணிகர்களுக்கு அடையாள அட்டை கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுசீந்திரம் கோவில் திருவிழாவில் முழக்கமிட்டது பற்றி பேசிய அவர், பாரத் அன்னையை போற்றும் வகையில் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லாமல் கருணாநிதி வாழ்க என்றா சொல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அமைச்சர் சேகர்பாபு நாக்கில் சனி இருக்கிறது, அது சட்டமன்ற தேர்தலில் தெரியும் எனவும் காடேஸ்வரா சுப்பிரமணியன் கூறினார். வெனிசுலா நாட்டுக்குள் புகுந்து அதிபரை கைது செய்த அட்டூழியத்தை கண்டித்து சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெனிசுலா தலைநகர் கராகஸில் வான்வழியாக படையினரை இறக்கிய அமெரிக்கா அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவர் மனைவியையும் சிறைப்பிடித்து நியூயார்க் நகருக்கு கொண்டு சென்றுள்ளது. பிற நாட்டின் உள் விவகாரத்தில் தலையிடும் அமெரிக்காவின் இந்த போக்கை கண்டித்து சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1000 விளக்கு மசூதி அருகில் இருந்து பேரணியாக சென்று அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்றனர். அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக முழக்கமிட்டு வந்த மார்க்சிஸ்ட் தொண்டர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். வண்டியில் ஏறாமல் அடம்பிடித்த போராட்டக்காரர்களை கை கால்களை பிடித்து தூக்கி சென்று பேருந்தில் ஏற்றினர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் பனை தொழிலாளர்கள் காப்பு கட்டி பொங்கல் வைத்து கல்லை படையலிட்டு வழிபட்டதுடன் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கல்லருந்தி அது ஓர் உணவுப் பொருள் என கூறினர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே சப்பானிப்பட்டியில் பனை தொழிலாளர்கள் சார்பில் பனைகளுக்கு காப்பு கட்டி பொங்கல் வைத்து காப்பு கயிறு கட்டினர். பனை ஏறி கல் இறக்கி படையலிட்டு கற்பூர தீபம் காட்டி வழிபாடு நடத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட பனை ஏறும் தொழிலாளர்கள், குழந்தைகள், பெண்கள் என குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய அரசு பனங்கல்லை உணவுப் பொருளாக அறிவித்துள்ளதை வரவேற்றனர். மத்திய அரசு அறிவித்தும் கூட மாநில அரசு கல்லை உணவுப் பொருள் பட்டியலில் சேர்க்காமல் கல் இறக்குவோர் மீது பொய் வழக்கு பதிந்து மிரட்டுவதாக குற்றம் சாட்டினர். கல் என்பது போதை தரும் பொருள் அல்ல, அது ஓர் இயற்கை உணவு என்று கூறிய அவர்கள் தமிழ்நாட்டில் கல் இறக்க அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பொய் வழக்கு பதியும் தமிழக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து முழக்கமிட்டனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கல் பருகி இது ஒரு போதை தரும் பானம் அல்ல, உணவுப் பொருள் என வெளிப்படுத்தினர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திமுக, அதிமுக மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றிய தலைவர் லாவண்யா, அவர் கணவர் ஹேம்நாத் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளான செங்கோட்டையன், புசி ஆனந்த் ஆகியோரை சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் சந்தித்தனர். இந்நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முன்னிலையில் அவர்கள் அந்த கட்சியில் இணைந்தனர். இதனிடையே அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான ஐயப்பன் தவேகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் தான் தவேகவில் சேரவில்லை என்றும் சேரப்போவதாக வந்த தகவல் வதந்தி என்றும் விளக்கம் அளித்து உள்ளார். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதை எதிர்த்தும் தங்களை பணி நிரந்தரம் கோரியும் தூய்மை பணியாளர்கள் கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சியின் சில மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்த்தும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 158 நாளாக போராடி வருகின்றனர். அவர்களை அடக்கி ஒடுக்கியும் கைது செய்யும் அரசு தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது. இந்நிலையில் இன்று எழும்பூர் கோஆப்டெக்ஸ் அலுவலகத்திற்கு அருகே உள்ள கூவம் ஆற்றில் தூய்மை பணியாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்ய காவல்துறையினர் முயன்று வருகின்றனர். தூய்மை பணியாளர்கள் கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடத்திற்கு செல்ல முயன்ற மற்ற பணியாளர்களை வழியிலேயே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் தாய்மார்கள், சகோதரிகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் நைனா நாகேந்திரன் பிரச்சார பயணம் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசிய போது தமிழ்நாட்டில் தாய்மார்கள், சகோதரிகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் முதலமைச்சரின் மகன் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவது மட்டும்தான் என விமர்சித்தார். ஊழல்கள் நிறைந்த திமுக அமைச்சர்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு வளர்ச்சி காண முடியுமா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அமித்ஷா திருக்குறளை பாரத நாட்டின் 13 மொழிகளில் பிரதமர் நரேந்திர மோடி மொழியாக்கம் செய்திருப்பதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார்.
இதையடுத்து பாரத் மாதா கி ஜெய் என முழக்கங்களை எழுப்பி அமித்ஷா உரையை நிறைவு செய்தார். காரைக்காலில் புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் இலவசமாக 2 கிலோ கோதுமை வழங்கும் திட்டத்தை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து காரைக்காலில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் இலவசமாக 2 கிலோ கோதுமை வழங்கும் திட்டத்தை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தினர் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய அவைத் தலைவரை தாக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் திமுக சார்பில் கோலப்போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளரை அழைக்காமல் முன்னாள் மாவட்ட செயலாளரான திமுக சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் அழைத்து நிகழ்ச்சி நடத்தியுள்ளனர். கட்சி நிர்வாகிகளை அழைக்காமல் நிகழ்ச்சி நடத்துவது ஏன் என ஒன்றிய அவைத்தலைவர் முனிவேல் ஒன்றிய செயலாளர் சக்திவேலிடம் முறையிட்டுள்ளார். இனிவரும் நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து நிகழ்ச்சிகளை நடத்துவதாக கூறி சமாதானம் செய்து அவரை அனுப்பி வைத்தனர். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினரான கோவிந்தராஜன் தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சி தொடர்பான ஒன்றிய செயலாளரிடம் முறையிட்ட அவைத்தலைவர் முனிவேலை கன்னத்தில் அறையும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் மாவட்ட செயலாளரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான கோவிந்தராஜன் கட்சி நிர்வாகியை கன்னத்தில் அறைந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரியில் ஹோண்டா பிக்விங் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆய்வாளர் செந்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ஹோண்டா பிக்விங் ஜிப்மர் மருத்துவமனை ஆகியன இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடத்தின. இதில் ஆய்வாளர் செந்தில் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு ஹோண்டா நிறுவனம் சார்பாக இலவச ஹெல்மெட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மேலாளர் பால் ஜோசப், ஜிப்மர் மருத்துவர்கள், ஹோண்டா நிறுவனத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் நடக்கும் போர் என்று திராவிட கழக மாநில பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் சுயமரியாதை நாள் விழா மற்றும் தமிழ் புத்தாண்டு திராவிட கழக பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இதில் நகர செயலாளர் காமராஜ் வரவேற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக திராவிட கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் கலந்து கொண்டு பேசியபோது பண்ருட்டி வர்த்தக மையத்திற்கு முக்கியமான பகுதியாக கருதப்படுவதாகவும் பலாவுக்கும் மற்றும் முந்திரிக்கும் காப்புரிமை பெற்ற பெருமைக்குரிய பகுதி என தெரிவித்தார். தமிழகத்தில் பெரியாரின் கனவுகளை நிறைவேற்றி மதவாத சக்தியை ஒழித்து மத நல்லிணக்க திராவிட மாடல் ஆட்சியை மு.க.ஸ்டாலின் நடத்தி வருவதாக கூறினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் நடக்கும் போர் என்று திராவிட கழக மாநில பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் கூட்டத்தில் தெரிவித்தார். கோவில் சொத்துக்களை மீட்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என விருத்தாச்சலத்தில் இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இந்து முன்னணியின் சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதனை அடுத்து கூட்டத்திற்கு பிறகு கிஷோர்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது தமிழக அரசு கோவில் சொத்துக்களை மீட்டதாக கூறுவது வெறும் விளம்பரம் என்றார். விருத்தாச்சலத்தில் உள்ள விருதகிரீஸ்வரர் கோவில் ஆக்கிரமிப்புகளை அரசு உடனடியாக மீட்காவிட்டால் இந்து முன்னணி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படும் திமுக அரசை வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சனில்குமார் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேர் தயார் நிலையில் இருக்குது, மக்கள் காத்திருக்கிறாங்க. அப்போ தாமதம் வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு அமைச்சர் நடந்து கொண்ட விதமும் அவர் பேசின வார்த்தைகளும் தகாத வார்த்தை. இந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும். முதல்ல இவருக்கு அது தகுதி இருக்க. முதல்ல அறநிலைத்துறை அமைச்சர் கோயிலுக்கு தாமதம் வராரு. கோயில் நிகழ்வில் கடவுளுடைய தேர் நிற்கிது, தாமதமாக வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கூட வாக்குவாதம் செஞ்சு தகாத வார்த்தையில் பேசுகிறாரு, தேவையில்லாத வார்த்தையில உபயோகப்படுத்துகிறார். பெரம்பலூரில் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் நலசங்கம் சார்பில் கறிக்கோழி வளர்ப்பு மற்றும் உற்பத்தியாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூரில் கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் நலசங்கம் சார்பில் கறிக்கோழி வளர்ப்பு மற்றும் உற்பத்தியாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
இதில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தங்கபாண்டியன், செயலாளர் சுரேஷ், ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இக்கூட்டத்தில் தமிழக அரசு தலையிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி கொள்முதல் கோழி விலையை கிலோவுக்கு 20 ரூபாய் அதிகரித்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே வீட்டில் டிவி வெடித்து தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக மனநிலை பாதிக்கப்பட்ட மகளுடன் தாய் உயிர் தப்பினார். திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கத்தை சேர்ந்தவர் கீதா. இவர் கணவனை இழந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் கீதாவும் அவளுடைய மகள் ஆர்த்தியும் இருவரும் மதியம் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென டிவி பெட்டியில் இருந்து கருகிய வாசனை வெளிவந்தது. இதையடுத்து கீதா திடீரென கண் விழித்து பார்த்தபோது டிவியில் இருந்து கரும்புகையுடன் தீப்பற்றி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதைத் தொடர்ந்து இருவரும் அங்கிருந்து தப்பித்து வீட்டை விட்டு வெளியே சென்றனர். டிவி வெடித்த சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் புள்ளரம்பாக்கம் காவல்துறையினருக்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவள்ளூர் தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர். மேலும் இந்த தீ விபத்தால் கீதா டிவி அருகே தனது மருத்துவமனை செலவுக்காக சேமித்து வைத்திருந்த 14,500 ரூபாய் தீயில் எரிந்து நாசமாயின. இதுகுறித்து புள்ளரம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துட்டு டிவி அண்டை நான் ஆப்ரேஷனுக்கு வச்சிருந்தேன், 14,500 வச்சிருந்தேன். நாளைக்கு போய் நான் அட்மிட் ஆகணும், அட்மிட் ஆகணும் சீட்டெல்லாம் வச்சுன்னுக்கிறேன். துட்டெல்லாம் எரிஞ்சிடுச்சு. துணி பீரோவில் இந்த துணி கிணி சாமாங்கம்மா என் வீடே எரிஞ்சிடுச்சு. நிறைய புகை வந்தது. 2 பானைகள் மீது நின்றபடி தொடர்ந்து 4 மணி நேரம் சிலம்பம், சுருள்வாள், மான்கொம்பு சுழற்றி மாணவர்கள் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் 2 பானைகள் மீது நின்றபடி நீண்ட நேரம் சிலம்பம் கலையை செய்யும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் தனியார் பயிற்சி பள்ளியில் சிலம்பக்கலை பயின்று வரும் 3 வயது சிறுவர்கள் துவங்கி 13 வயது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் வரிசையாக வைக்கப்பட்ட பானைகள் மீது நின்ற சிறுவர் சிறுமிகள் சிலம்பம், சுருள்வாள், மான்கொம்பு மற்றும் வாள் வீச்சை தொடர்ந்து 4 மணி நேரம் செய்து சாதனை படைத்தனர். இதையடுத்து குளோபல் வேர்ல்டு ரெக்கார்டு உலக சாதனை பதிவாக அங்கீகரித்து சாதனை மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதுகுறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் ஜெயநாத் செய்தியாளர்களிடம் பேசிய போது 2 பானைகள் மீது நிற்கும் மாணவர்கள் சிலம்பத்தை முறையான விதிகளின் கீழ் செய்துள்ளதாக தெரிவித்த அவர், இதற்காக கடந்த 6 மாதமாக பயிற்சி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த ட்ரெயின் பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா வாள், மான்கொம்பு, சுருள் இதெல்லாம் வீசிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் மூத்த ஆசான், எங்களை வழி நடத்தினது இவர் தான். தூத்துக்குடியில் மீனவர் தனது தாய்மாமன் சீராக 11 பவுன் நகை, ஆடு உள்ளிட்ட 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக பூப்புனித நீராட்டு விழாவுக்கு எடுத்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கதிரேஸ்புரத்தை சேர்ந்தவர் கலிட்டஸ் மீனவர். இவரது அக்கா மகளான சிறுமி ஜெஸ்லினுக்கு பூபால் ராயபுரத்தில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் பூப்புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மீனவர் கிளிட்டஸ் வீடு அமைந்துள்ள திரேஷ்புரத்தில் இருந்து தாய்மாமன் சீராக 11 பவுன் நகை, புத்தாடை, ஆடு, பித்தளை, வெள்ளி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் 100 வகை சீர்வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இதையடுத்து மீனவர் ஒருவர் தனது அக்காள் மகளுக்கு தாய்மாமன் சீராக சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீர்வரிசை பொருட்களை வழங்கியது மீனவர்கள் வசிக்கும் பகுதியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் தனியார் சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பில் 57 சிலம்ப மாணவ மாணவிகளுக்கு தகுதி பட்டயம் வழங்கும் விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் தனியார் சிலம்பம் பயிற்சி பள்ளி சார்பில் 57 சிலம்ப மாணவ மாணவிகளுக்கு தகுதி பட்டயம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிலம்ப ஆசான்கள் நிதிஷ்குமார், நவீன்குமார், கவின், கிஷோர், சிலம்பமுதன் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர். இவ்விழாவில் மாணவர்கள் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து 7 நிலைகளில் மாணவர்களுக்கு தகுதி பட்டயங்கள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான சிலம்ப மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.
விழாவின் இறுதியில் தலைமை ஆசான் மகாகுரு சிலம்பொலி ரத்னகுமார் நமது ஜெம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த போது மொழி, இனம், கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை பாதுகாத்திட சிலம்பம் கற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சிலம்பம் பயிற்சி பெறுவதனால் நல்ல உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் சமயோஜித புத்தியும் வளரும் என்று தெரிவித்தார். இந்த சிலம்பக்கலை பயிற்சி பெறுவதனால் உடல் நல்ல ஆரோக்கியமும், போட்டி விளையாட்டாகவும், கண்காட்சி விளையாட்டாகவும், தற்காப்பு கலையாகவும் நம்முடைய பாரம்பரியம் மிக்க கலை வடிவத்துடன் கற்றுக்கொள்ளால் இனம், மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியத்தை பாதுகாத்திட எல்லோரும் சிலம்பம் பயிற்சி பெறுவது அவசியம். விழுப்புரத்தில் திமுக சார்பில் சமூக நீதிக்கான திருவிழா மற்றும் திராவிட பொங்கல் திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் திமுக சார்பில் சமூக நீதிக்கான திருவிழா மற்றும் திராவிட பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு புதுப்பாக்கம் கிராமத்தில் பிரம்மாண்ட கபடி போட்டி நடைபெற்றது. இதில் மரக்காணம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தயாளன் போட்டியை தொடங்கி வைத்தார். பின்னர் அவரும் களத்தில் இறங்கி வீரர்களுடன் கபடி விளையாடியதும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்த விளையாட்டு போட்டியில் திருக்கனூர், அடசல், ஓமிப்பர் ஆகிய பகுதிகளில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை சந்தித்து ஊக்கமளித்த சேர்மன் தயாளன் திமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் ஊக்க திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அவனியாபுரத்தில் உள்ள மயான காளியம்மன் கோவிலில் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெள்ளக்கல் கிராமத்தில் மயான காளியம்மன் கோவிலில் மார்கழி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் குழந்தை வரம், திருமண தடை, குடும்ப கஷ்டங்கள், தொழில் அபிவிருத்தி, பக்தர்களின் வேண்டுதல்களை பூசாரி கண்ணனையாத் கேட்டுக்கொண்டார். இதன் பின்னர் மயானம் சென்று பூஜைகள் செய்து திரும்பியவுடன் அருள்வாக்கு கூறினார். இதைத் தொடர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் மயான காளியம்மனுக்கு அன்னதானத்திற்கு பொருளுதவி வழங்கினர். பின்னர் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னையில் ஓடும் பேருந்தில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட பெண் உட்பட 4 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்த செல்போன்களை பறிமுதல் செய்தனர். சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த திலகம் நேற்றிரவு அண்ணா சாலையில் இருந்து பெரம்பூர் நோக்கி பேருந்து பயணம் செய்தார். ஓட்டேரி மேம்பாலம் அருகே வந்தபோது பேருந்தில் இருந்த 3 பேரின் செல்போன்கள் காணாமல் போனது. அவர்கள் அக்கம் பக்கத்தில் தேடுவதற்குள் பேருந்தில் இருந்து 4 பேர் இறங்க முயன்றனர். அப்பொழுது திலகம் என்பவர் பொதுமக்கள் உதவியுடன் பெண் உட்பட 4 பேரையும் பிடித்து சோதனை செய்தபோது அவர்களிடம் 3 செல்போன்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து பேருந்தை ஓட்டேரி காவல் நிலையத்தில் நிறுத்தி பிடிபட்ட 4 பேரையும் அவர்களிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் பெரம்பூரை சேர்ந்த பழனி, அவர் மனைவி ஜமுனா, கொருக்குப்பேட்டையை சேர்ந்த பாலு, மதுரவாயிலை சேர்ந்த குப்பன் ஆகியோர் என தெரிய வந்தது. இவர்கள் 4வரும் பேருந்தில் இருந்த 3வரிடம் செல்போனை திருடி அடுத்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்க தயாராக இருந்தபோது சிக்கியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிந்து 4வரிடமும் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் காலை நேரத்தில் கடும் பனிமூட்டத்தால் சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி மெதுவாக சென்றன. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி, ஆணையம்பட்டி, கூடமலை, கொண்டைம்பள்ளி, பள்ளக்காடு, ஓதியத்தூர் ஆகிய ஊர்களில் காலை நேரத்தில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சாலையில் பார்வை புலப்பாடு குறைந்துள்ளது. இதனால் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி மெதுவாக ஊர்ந்து சென்றன. காலை நேரத்தில் நடைபயிற்சிக்கு செல்லும் பொதுமக்கள் பனிமூட்டத்தால் வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு மகிழ்ச்சியுடன் சென்றனர். தமிழகம் முழுவதும் அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டு உள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டதால் மாணவ மாணவிகள் காலையிலேயே ஆர்வத்துடன் பள்ளிக்கு சென்றனர். 12 நாள் விடுமுறைக்கு பின்னர் தங்களது பள்ளி தோழர்களை சந்திப்பதால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். கோவையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கோவை உக்கடத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக மாவட்ட தலைவர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அப்துல் கரீம் உரையாற்றினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவதாக உறுதிமொழி அளித்ததையும் அதை நிறைவேற்றாததையும் சுட்டிக்காட்டினார்.
தமிழகத்தில் சென்னை, கோவை ஆகிய பெருநகரங்களில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து உள்ளதாக கூறிய அவர் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த தற்போது ஆட்சியில் இருக்கிற திமுக அரசு கடந்த தேர்தலின் போது பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா முஸ்லிம்களுக்கு உள்ள 3.5% இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்ததற்கு பிறகு இப்போ மறு தேர்தல் நடக்க போகுது. இன்றைக்கும் அவர்கள் வாக்குறுதி அளித்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தரல. சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டிக்கு தேனி மாவட்டத்தில் இருந்து தேர்வு பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் 6 பேருக்கு விளையாட்டு சங்க நிர்வாகிகள் பாராட்டு தெரிவித்தனர். டெல்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 4 முதல் 8 வரை சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 மாணவர்கள் தேர்வாகி உள்ளனர். அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தேனி மாவட்ட கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. தேனி மாவட்ட தலைவர் மகாராஜன், மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாபு, துணை பயிற்சியாளர் ஜெயவேல் ஆகியோர் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஸோ டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு, நேஷ்னல்ஸ், அப்புறம் வந்து கேலோ இண்டியா உமன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிறைய காம்படிஷனில் வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ் மெடல் பண்ணி இன்றைக்கி சர்வதேச அளவிலான போட்டிக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இனி வருவது திரையுலக செய்திகள். பராசக்தி திரைப்படத்தின் ட்ரெய்லருக்கு நடிகர் ரிஷப் ஷெட்டி பாராட்டுகள் தெரிவித்துள்ளார். சுதா கொங்கரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடிக்கும் பராசக்தி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டுள்ளது. இப்படத்தில் அதர்வா, ஸ்ரீலீலா, ரவிமோகன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து உள்ளனர். ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ள இப்படம் ஹிந்தி திணிப்பை மையமாக கொண்டு உருவாகியுள்ளது. இந்த படம் பொங்கல் விடுமுறையை ஒட்டி ஜனவரி 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த ட்ரெய்லர் தற்போது வெளியான நிலையில் அனைவரிடமும் பெரிய வரவேற்பை பெற்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் காந்தாரா படத்தின் மூலம் பிரபலமான நடிகர் ரிஷப் ஷெட்டி பராசக்தி படத்தின் ட்ரெய்லரை பாராட்டியும் படக்குழுவினருக்கும் வாழ்த்து தெரிவித்தும் பதிவிட்டு உள்ளார். இனி வருவது உலக செய்திகள். ரஷ்யா எண்ணெய் கொள்முதல் விவகாரத்தில் இந்தியாவை மீண்டும் நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறி வருகிறார். இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக 50%க்கும் மேல் ட்ரம்ப் வரி விதித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்யா எண்ணெய் கொள்முதல் விவகாரத்தில் இந்தியாவை மீண்டும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது, ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் இந்தியா தங்களுக்கு உதவவில்லை என்றால் வரியை இன்னும் அதிகரிப்போம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தன்னை மகிழ்ச்சிப்படுத்துவது மிகவும் முக்கியம் என்றும், ரஷ்யாவிடம் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் விரைவில் அவர்கள் மீது வரியை உயர்த்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். விஜய் ஹசாரே கோப்பையில் 100 சிக்சர்களை அடித்த ருத்ராஜ் கேக்வாடுக்கு வாழ்த்து தெரிவித்த சிறப்பு போஸ்டரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. விஜய் ஹசாரே கோப்பையில் மகாராஷ்டிரா மாநில அணிக்காக ருத்ராஜ் கேக்வாட் ஆடி வருகிறார். இதில் குறைந்த போட்டிகளில் 100 சிக்சர்களை அடித்து ருத்ராஜ் வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். இதையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் அவரை கௌரவிக்கும் பொருட்டு சிறப்பு போஸ்டரை வெளியிட்டுள்ளது. அதில் அதிகபட்ச தரத்தை ருத்ராஜ் கேக்வாட் வெளிப்படுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,04,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 12,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 640 ரூபாய் அதிகரித்து 1,01,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,10,664 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும்
1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 47 புள்ளிகள் குறைந்து 85,715 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 9 புள்ளிகள் குறைந்து 26,319 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்திய கடலோர காவல் படை பணியில் சமுத்திர பிரதாப் என்கிற கப்பல் புதிதாக சேர்ப்பு. கோவாவில் நடந்த விழாவில் புதிய கப்பலை ஒப்படைத்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். திருச்சியில் பாஜக சார்பில் நம்ம ஊர் மோடி பொங்கல் எனும் பெயரில் பொங்கல் விழா கொண்டாட்டம். விழாவில் கலந்து கொண்டு பொங்கலோ பொங்கல் என்று குவளையிட்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா. டெல்லி வன்முறை வழக்கில் சிறையில் உள்ள உமர் காலித், சர்ஜில் இமாம் ஆகியோருக்கு பிணை வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மேலும் 5 கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை. பாரத அன்னையை போற்றாமல் கருணாநிதி வாழ்க என்றா சொல்ல முடியும் என இந்து முன்னணி தலைவர் வினா. அமைச்சர் சேகர் பாபு நாக்கில் சனி இருப்பதாகவும் அது தேர்தலில் தெரியும் என்றும் கருத்து. வெனிசுலா மீதான அமெரிக்காவின் அட்டூழியத்தை கண்டித்து சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை குண்டுகட்டாக தூக்கிய காவல்துறையினர். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் பணி தொழிலாளர்கள் கள்ளை படையலிட்டு வழிபாடு. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை கல்லருந்தி அது ஓர் உணவுப் பொருள் என்று மெய்ப்பித்த விழா. சென்னை எழும்பூரில் கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம். மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க எதிர்ப்பு. வெனிசுலாவின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள டெல்சி ரொட்ரிகஸுக்கு ட்ரம்ப் மிரட்டல். சொன்னதை செய்யாவிட்டால் மதுரோவுக்கு கிடைத்ததை விட பெரிய தண்டனை கிடைக்கும் என எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.